கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். தெய்வமே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட அடிப்படையாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். நல்ல பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: உன்னை கொண்டு நொறுக்குவேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர்கள் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதங்களையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், உன்னை கொண்டு தேசத்தையும் அதிகாரிகளையும் அதிபதிகளையும் நொறுக்குவேன் என்று சொல்லி, ரதத்தையும் ரதவீரனையும் நொறுக்குவேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு தேசத்திலே சீரமைப்பான காரியங்களை செய்ய தேவன் அறிந்திருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே மட்டும் குறைந்தது உன்னை கொண்டு நொறுக்குவேன் என்று சொல்லி 10 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் ஒரு முறை சொன்னாலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னாலே ஆணித்தரமான வார்த்தை. ஆனால் இந்த வேத பகுதியில் 5 வசனங்களிலே மட்டும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், தேசங்களை அழிப்பேன், வாலிபரையும் கன்னிகைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:20, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் நொறுக்குவேன் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை தேவன் அவருடைய தேசமாக முன்குறித்து வைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலை உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலை உன்னை நேசிக்கிறவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இஸ்ரவேலுடைய தேசத்தை கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் தேவன் சீரமைக்க, திருத்த, செப்பனிட, பண்படுத்த, பயன்படுத்த இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு தேவன் தம்முடைய உலக மக்களை சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம், நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எப்பிராயீமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கு யூதாவை நாணேற்றுகிறார், எப்பிராயீமிலே வில்லை நிரப்புகிறார், சீயோனை நோக்கி எழுப்பி பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம்.
சகரியாவில் கூறப்பட்டபடி இஸ்ரவேல் மக்களை கொண்டு தேசத்திற்கு தேவன் சீர்திருத்தத்தை கொண்டு வர, பண்படுத்த, உலக சமாதானத்தை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 34:24 ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஆராய்ந்து முடியாத நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படியாக தேசத்திலே யார் ஆள வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அவர்களை சரியான நேரத்திலே ஆட்சி பீடத்திலே அமரச் செய்கிறவர். மீகாவின் புஸ்தகம் 4:13 சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அன்பான தெய்வ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் ஒருவர் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக தேவன் உன்னை கொண்டு தேசத்திலே சீர்திருத்தத்தையும் வளமையையும் செழிப்பையும் பூரிப்பையும் உன்னை கொண்டு அநேக ஆசீர்வாதத்திற்கான திட்டங்களையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 51:21 உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை அவருடைய பட்டயமாக, ஈட்டியாக, வில்லாக, அம்பாக உன்னை பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படியாக நீ அவர் கையிலே அடங்கியிருப்பாயானால்